எல்லாருக்கும் வணக்கம். சிறையடிக்க ஆசை சீரியலில் அடுத்ததாக இந்த சீன் தாங்க வரப்போகுது. அது என்ன அப்படின்னா, இப்போது நம்ம தெருவில் ஊரில் எல்லா பக்கமும் பொங்கல் செலிப்ரேஷன்னா கொஞ்சம் பயங்கரமாக தான் நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் ரொம்பவும் ஹாப்பியாக சந்தோஷமாக நம்ம ஊருக்கு போய் நம்ம பொங்கல் கொண்டாடலாம் அப்படின்னு பாட்டி, அதாவது அண்ணாமலையோட அம்மா வீட்டில் எல்லாரையும் அழைச்சிட்டு போயிருக்காங்க. அண்ணாமலையும் வீட்டில் உள்ள விஜயா, ஸ்ருதி, அப்புறம் நம்ம ரவி, முத்து, மீனா, மனோஜி, ரோஹிணி எல்லாருமே சேர்ந்து ஒன்றாவே கிளம்பி போகிறாங்க. இந்த சந்தோஷத்தில் ஒரு சின்ன சிக்கலாக இருக்கிறது என்ன அப்படின்னா, இந்த நம்ம மீனா முத்து மேலே கோபமாக இருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, மீனா கோபம் வட்டதே முத்து குடிச்சிட்டு வந்தார்ல அன்னைக்கு, ஃப்ரெண்டோட பார்ட்டின்னு சொல்லி மீனா சொல்லியும் கேட்காம அடம்பிடிச்சி குடிச்சிட்டு அன்றைக்கி வீட்லேயே ரகலை பண்ணி மீனா கூட சண்டை போட்டதுனால தான் மீனா சாரி கேட்டு, நீ நம்ம குடிக்க மாட்டேன்னு சொன்னால் தான் நான் அவங்ககிட்ட பேசுவேன் அப்படின்னு சொல்லி மீனா கோவப்பட்டு போய் உட்காந்துருக்காங்க. இதனால தான் நம்ம மீனா முத்துட்ட பேசாமல் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய பேசாத சூழ்நிலையிலே நம்ம ஊருக்கு கிளம்பி போகிறாங்க. அண்ணாமலை, விஜயா எல்லோரும் சேர்ந்து சொந்த ஊருக்கு பொங்கல் கொண்டாடுறதுக்கு அண்ணாமலையோட அம்மா அழைச்சிட்டு போகுது. அங்கே போய் பார்த்தா ஒரே ஃபங்க்ஷனில் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு போட்டிகளாக வைக்காங்க. செலிப்ரேட் ஃபங்க்ஷனில் நடத்தக்கூடிய போட்டிகளில் விதவிதமான போட்டிகள்லாம் இருக்குது. அதாவது தம்பதிகளாக கலந்துக்கிற போட்டி, அப்புறம் தனித்தனியாக கலந்துக்கிற போட்டி, லேடிஸுக்கு, ஜென்ஸுக்கு அப்படின்னு பல்வேறு போட்டிகள் விதவிதமாக நடக்குது. அந்த போட்டிகளில் தான் நம்ம அண்ணாமலையோட 3 பையங்களும் சரி, 3 மருமகளும் சரி புகுந்து பட்டையை கலப்புறாங்க. அதில் முதல் போட்டியிலேயே அதான் நம்ம மீனா இருக்காங்கள்ல, அவங்க தான் தலையில் குடத்தை தூக்கிட்டு போகிற போட்டி. அந்த போட்டியில் மீனா ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கிட்டாங்கன்னு வைங்களேன். அதுக்கப்புறம் நடந்த போட்டி தான் மிகப்பெரிய சம்பவம். என்ன போட்டினா, தம்பதிகளாக கலந்துக்கிறது. அதில் தாங்க நடந்தது ஒரு பெரிய மரண பங்கம். அதை சிக்கல்னே சொல்லலாம். என்ன சிக்கல் அப்படின்னா, ஜெயிக்கிறதுல தான். அந்த ஜெயிக்கிறது என்னென்னா, ஆம்பளையும் பொம்பளையும் நல்ல கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருந்தால் மட்டும்தான் அந்த கேமில் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, காலை ரெண்டையும் ஒன்றா கட்டிடுவாங்க. அவங்க ஒரு கால், இவங்க ஒரு கால் ஒன்றா கட்டியாச்சுன்னா ஒன்று போல் அடி எடுத்து வச்சா தானே நம்ம முன்னே போக முடியும். இதுதான் இல்லையே, கணவன் மனைவி உலகத்தில் ஒன்றா இருந்தால் தான் குடும்பமே எங்கேயே பேரும் சந்தோஷமும் அளவில்லாமல் கிடச்சிரும். அதுதான் இங்கே நடக்கலை. இவங்க 2 பேருமே, முத்துவும் மீனாவும், ஒருத்தருக்கு ஒருத்தர் நீ சாரி கேளு, நீ நம்ம குடிக்க மாட்டேன்னு சொல்லு, நீ என் ஃப்ரெண்ட்ஸை ஏன் திட்டின அப்படின்னு இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு வராங்க. அதாவது இவங்க ஒரு காலை அவங்க ஒரு காலை கட்டியாச்சு. இதே மாதிரி ஸ்ருதியும் ரவியும் கட்டியிருக்காங்க. அதே மாதிரி மனோஜும் ரோஹிணியும் கட்டியிருக்காங்க. அதில் அடுத்ததாக நடந்தது என்ன அப்படின்னா, ரோஹிணி மனோஜை பார்த்து நீ என்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னா, மனோஜி ரோஹிணியை பார்த்து நீ தான் இனிமேல் வாடகை கொடுக்க மாட்டேன், வாடகை கொடுத்தது தப்பு அப்படின்னு சொல்லி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒழுங்காக நடக்க மாட்டாங்க. அதே மாதிரி தான் நம்ம முத்துவும் மீனாவும், நீ குடித்தது தப்புன்னு சொல்லி நம்ம குடிக்க மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு நம்ம மீனா கேட்குறான். அதுக்கு முத்து சார் என்ன சொல்கிறாரு, நீ என் ஃப்ரெண்ட்ஸை திட்டின தப்பு, ஃப்ரெண்ட்ஸை ஏன் திட்டின, நீ சாரி சொல்லு அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்தில் இன்னொரு ஜோடி வேகமாக கண்ட்ரோலாக நடந்து ஒத்துமையாக நடந்து அவங்க வின் பண்ணிட்டு போயிடுறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, ஒத்துமையாக இருந்தால் தான் ஜெயிக்க முடியும்னு தெரியுது அப்படிங்கிறத யார், நம்ம அண்ணாமலையும் அண்ணாமலையோட அம்மா அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. இங்கே பார்த்தியாடா, ஒரு குவாசுக்கு பெற மாட்டாங்க அவங்க பிள்ளைகள், ஒத்துமையாக இருந்தால் மட்டும் தான் ஜெயிக்க முடியுங்கிறது இனிமேலாவது இவங்களுக்கு தெரிய வரட்டும் அப்படின்னு அண்ணாமலையோட அம்மா சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் தாங்க இந்த அண்ணாமலையோட அம்மா சொன்ன விஷயம் இந்த 3 ஜோடிகளுக்கும் காதில் விழுந்ததோ என்னமோ தெரியலை. அதுக்கப்புறம் உள்ள கப்புள்ஸ் போட்டியில் எப்படி ஜெயித்தாங்கன்னே தெரில. 3 பேருமே, அதாவது 3 ஜோடியுமே, அதாவது லேடிஸை, அதாவது மனைவியை தான் கையில் தூக்கி வச்சுருக்கணும். அதுவும் கணவர் ஒத்த காலில் நிற்கணுமா. அந்த போட்டி பாருங்களேன், எவ்வளோ கஷ்டமான போட்டி. அதில் பாருங்கள், அதில் 3 ஜோடி ஜெயிச்சிட்றாங்க. அதுதான் எப்படின்னா, ரொமான்டிக்காக 3 பேரும் சண்டையை சமாதானப்படுத்தி பேசிக்கிறாங்க. அதுக்கும் இந்த போட்டி இவங்க சமாதானம் ஆகிறதுக்கும் உதவுச்சுன்னு பாருங்களேன்.